தற்போதைய செய்தி, பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கு தீர்ப்பு 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த கொடுங்கோ சம்பவத்திற்காக 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவத்தின் தொடர்ந்து போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளிகளுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை குற்றவாளிக்கு விதிக்கப்பட்டிருக்கும். அண்மை செய்தி குறித்து நமது தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். பாலியல் வன்கொடுமை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 20 ஆண்டு சிறை என்ற அதிரடி தீர்ப்பு வந்திருக்கிறது. உங்களின் தகவல்களை விரிவாக சொல்லலாம் சிவா, உங்களுக்கான நேரம். சென்னையில 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது 38 வயதான அவருடைய உறவினர் அவருக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2020 நடந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியினுடைய பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசார் உறவினர் மீது இந்திய தண்டனை சட்டம் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவருக்கு 20 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். அபராத தொகையை பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசு இழப்பீடாக 3 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். மோகன்ராஜ், நிச்சயம் இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட அதிரடி தீர்ப்புகள் தேவை. நன்றி உங்கள் தகவல்களுக்கு சிவா.